மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 1274 வாக்குச்சாவடிகளுக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், வாக்குப்பதிவை சரிபார்க்கும் இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தியமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்தியமூர்த்தி, விவரங்கள். வணக்கம் சுபா. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. அதாவது நாளை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தேர்தல் நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் மொத்தம் 21 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளும், சேலம் மாவட்டத்தில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளும் என மொத்தம் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள இந்த 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்டு மொத்தம் 1274 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றது. இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவை சரிபார்க்கும் இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது உளுந்தூர்பேட்டை தொகுதியில இருக்கக்கூடிய 337 வாக்குச்சாவடி மையங்களுக்கான 808 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்கக்கூடிய 305 வாக்குச்சாவடி மையங்களுக்கான 732 வாக்கு இயந்திரங்களும், சங்கராபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய 300 வாக்குச்சாவடி மையங்களுக்கான 720 வாக்குப்பதிவு இயந்திரங்களும், கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடிய 332 மையங்களுக்கான 796 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு தற்போது அனுப்பி வைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.